அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 டிபார்ட்மெண்ட் லிஸ்ட் ஜூனியர் ஸ்டாண்டோட டிபார்ட்மெண்ட் லிஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 எக்ஸாம் நடந்துச்சு. ரிசல்ட் வந்து 22/10/2025 அன்றைக்கி வந்துச்சு. ஸோ அதற்கப்புறம் நம்ம வந்து பல வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்ற டீட்டெயில் வந்து நம்ம ஜூனியர் ஸ்டாண்டுக்கு பார்க்க போகிறோம். ஜூனியர் ஸ்டாண்ட் அப்படின்றது என்ன? ஜூனியர் ஸ்டாண்ட் விஏஓ, பில் கலெக்டர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய போஸ்ட், அதாவது டைப்பிஸ்டைன் ஸ்டெனோவையும் தவிர்த்து மற்ற போஸ்ட் எல்லாமே வந்து இந்த கேட்டகரியில் வந்துடுது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ போஸ்ட் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக வேக்கன்சி இருக்குது அதையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டேட் வைஸ் டிபார்ட்மெண்ட் தனியாகவும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டி உள்ள டிபார்ட்மெண்ட் தனியாகவும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுலேயே டிவிஷன் வைஸ் சீனியாரிட்டி இருக்கும். ஸோ நம்ம என்ன ஏது அப்படின்றத நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதுகிற எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிவி அப்லோட் பண்ணவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பொதுவாக டிபார்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குது, இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷனுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் நல்லது. ஓகேங்களா? நீங்கள் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ செலக்ட் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, இதை வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ கரண்ட்டாக எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட் லிஸ்ட் இருக்குது, அதில் ஸ்டேட் வைஸ் எது, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எது, டிவிஷன் வைஸ் எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு ஜென்ரலாக ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத நான் உங்களை எல்லாருக்கும் சொல்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள். ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டோட நேமு. ஆக்சுவலாக இப்போ போஸ்ட் எல்லாமே ஜென்ரலாக நான் சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஜூனியர் ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். இருந்தாலும் பர்டிகுலராக அந்த ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில போஸ்ட்டோட நேம் வந்து மாறி இருக்கும். ஆனால் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி தான். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ வந்து ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் என்ன டிபார்ட்மெண்ட்டு? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்டு மிட்டிகேஷன். ஸோ சுருக்கமாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. குரூப் 4ல் நீங்கள் ஜாப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். வேக்கன்சி 457 இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்குது. நம்ம மொத்தமாக சேர்த்து 457 அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாமே அஃபீஷியல் தான். டிஎன்பிஎஸ்சி அவங்க வெப்சைட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை டோட்டலாக கொடுத்துருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்கள் அந்த பிடிஎஃப்பும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது அஃபீஷியல் பிடிஎஃப் தான். இதுவும் அஃபீஷியலாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தான் நம்ம வச்சு போட்டிருக்கோம். அடுத்து ஜூனியர் ஸ்டாண்டர்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட், பிடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சுருக்கமாக பிடி டிபார்ட்மெண்ட் அப்படிம்பாங்க. பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதுவும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான். 398 வேகன்சி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்குது. எல்லாம் சேர்த்து, எல்லா டிஸ்ட்ரிக்டும் சேர்த்து. அடுத்து ஜூனியர் ஸ்டாண்ட் அதாவது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், சுருக்கமாக கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸும் மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 180 வேக்கன்சி இருக்குது. அடுத்து பில் கலெக்டர், அந்த டிபார்ட்மெண்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா டவுன் பஞ்சாயத்து. ஆக்சுவலாக இங்கே நடுவில் இருக்கிறதெல்லாம் டிபார்ட்மெண்ட்டோட நேமு. ஓகேங்களா? இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்டாக அல்லது ஸ்டேட்டாக அல்லது வந்து டிவிஷன் வைஸாக. இங்கே இருக்கிறது பூரா வேக்கன்சி, இங்கே போஸ்ட்டோட நேமு. ஓகேங்களா? பாருங்கள். அடுத்து வந்து பில் கலெக்டர் டவுன் பஞ்சாயத்து 63 வேக்கன்சி. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஜூனியர் ஸ்டாண்ட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்டு அக்ரி பிஸ்னஸ், இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு 42 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ஸ்டாண்ட் கமர்ஷியல் டாக்ஸஸ் டிபார்ட்மெண்ட், இது வந்து டிவிஷன் வைஸ் வேக்கன்சி 119 வேக்கன்சி. டிவிஷன் வைஸ்னால் என்ன? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 டிவிஷன் இருக்குன்னா ஒவ்வொரு டிவிஷன்லேயும் ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இப்போ திருச்சி டிவிஷன் அப்படின்னா திருச்சியோடு சேர்ந்து கரூர், ஈரோடு இந்த மாதிரி திருச்சி சுற்றி உள்ள ஒரு 6லேருந்து ஒரு 8 ஊர், ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் இருக்கலாம். ஓகேங்களா? அந்த டிவிஷன் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. ஒரு டிவிஷனுக்கு ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட் இருக்கலாம் அல்லது 8 டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் இருக்கலாம். டிவிஷன் வந்து ஒரு 6 டிவிஷன் 7 டிவிஷன் இருக்கலாம் அல்லது 8 டிவிஷன் வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கமர்ஷியல் டாக்ஸஸ் டிபார்ட்மெண்ட், அந்த டிவிஷன்னா அந்த டிவிஷனுக்குள்ளேயே உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும். ஓகேங்களா? அந்த டிவிஷனுக்குள்ளே தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? ஓகே, இதெல்லாம் 119 வேகன்சி. அதுக்கப்புறம் சென்னை கோர்ட். ஓகேங்களா? சென்னையில் இருக்கக்கூடிய, சென்னை ஃபுல்லாக இருக்கக்கூடிய கோர்ட்ஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா 33 வேக்கன்சி. அடுத்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் 134 வேக்கன்சி.
ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டேட் வைஸ். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸ். நான் இங்கே ஏன் சென்னைன்னு போட்டிருக்கேன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கோர்ட், அதனால் சென்னைன்னு போட்டாச்சு. ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸ் டிபார்ட்மெண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் 134 வேகன்சி, அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 126 வேகன்சி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 111 வேகன்சி. இதெல்லாம் வேகன்சி அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷனில் 94 வேகன்சி, ட்ரெஸரி அண்ட் அக்கௌண்ட்ஸு இதெல்லாம் 88 வேகன்சி. அதுக்கப்புறம் காலேஜியேட் எஜுகேஷன் 77 வேகன்சி, டிஎன் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அது வந்து ஒரு 54 வேகன்சி, பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் ஒரு 52 வேகன்சி. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபாரஸ்ட் வாட்சர். ஸோ இதெல்லாம் வந்து ஜூனியர் ஸ்டண்டில் வராது, இதெல்லாம் கடைசியாக வந்து ஃபாரஸ்ட் வாட்சர். ஸோ மொத்தமாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ இது ரெண்டையும் எடுத்து விட்டு மற்ற எல்லாமே நம்ம வந்து இங்கே போட்டிருக்கோம். ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் வரும்ல, இதுவும் இதுக்குள்ளே தான் நான் வந்து சேர்த்து போட்டிருக்கேன். பட் எப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபாரஸ்ட் வாட்சர் டிஎன் ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட் இதில் ஒரு 50 வேகன்சி ஃபாரஸ்ட் வாட்சரில். ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு 46 வேகன்சி அதிகத்திலேருந்து அப்படியே குறைவாக வர அப்படி போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஆதி திராவிடர் வெல்ஃபேர் 31 வேகன்சி, மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ் 31 வேகன்சி, சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் 30 வேகன்சி, டிஎன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் 27 வேகன்சி. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங் ஒரு 24 வேகன்சி, டைரி டெவலப்மெண்ட் 24 வேகன்சி, ஹைவேஸ் 22 வேகன்சி, கோஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட் 21 வேகன்சி, நேஷனல் கேடட் கார்ப்ஸ் 21 வேகன்சி, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு 17 வேகன்சி. ஸோ அதுக்கப்புறம் செரிகல்ச்சர் ஒரு 15 வேகன்சி, டிரான்ஸ்போர்ட் 15 வேகன்சி, டிஎன் ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட் இது வந்து ஃபாரஸ்ட் கார்டு 15 வேகன்சி, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் 11 வேகன்சி, ரெக்கார்ட் கிளர்க் வந்து ஒரு 11 வேகன்சி. இதெல்லாமே ஸ்டேட் வைஸ் தான். ஓகேங்களா. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் விங்கு, முன்னாடி ட்ரைனிங் பார்த்தோம், இப்போ எம்ப்ளாய்மெண்ட் விங்கு இதில் வந்து ஒரு 10 வேகன்சி, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் 9 வேகன்சி, ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் 9 வேகன்சி, லீகல் ஸ்டடீஸ் 8 வேகன்சி, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் 8 வேகன்சி, லேபர் 7 வேகன்சி, லோக்கல் ஃபண்ட் ஆடிட் 7 வேகன்சி. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ் 7 வேகன்சி, சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் 7 வேகன்சி, வெல்ஃபேர் ஆஃப் த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு 7 வேகன்சி, சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் 6 வேகன்சி, கமிஷனரேட் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸஸ் 6 வேகன்சி, எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 6 வேகன்சி, டெக்ஸ்டைல்ஸ் 6 வேகன்சி, டிஎன் ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 6 வேகன்சி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் 5 வேகன்சி, ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரிட்ரஸல் கமிஷன் 5 வேகன்சி. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட் ஒரு 5 வேகன்சி, அர்ச்சீவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் 4 வேகன்சி, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் 4 வேகன்சி, டிஎன் அர்பன் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 4 வேகன்சி, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் 4 வேகன்சி. அடுத்து தமிழ்நாடு மேரிடைம் போர்டு 4 வேகன்சி, அட்வொகேட் ஜெனரல் 3 வேகன்சி, எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் 3 வேகன்சி, ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் 3 வேகன்சி, பப்ளிக் லைப்ரரிஸ் 3 வேகன்சி, டெக்னிக்கல் எஜுகேஷன் 3 வேகன்சி, அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் அர்பன் லேண்ட் டேக்ஸ் 3 வேகன்சி, ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆடிட் 2 வேகன்சி, ஜாலஜி அண்ட் மைனிங் 2 வேகன்சி, ஹேண்ட்லூம்ஸ் 2 வேகன்சி, மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் 2 வேகன்சி, டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் 2 வேகன்சி. அடுத்து ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் 2 வேகன்சி, எவால்வேஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் 1 வேகன்சி, டிஎன் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் 1 வேகன்சி, சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ் 1 வேகன்சி. இதுக்கப்புறம் வரதெல்லாமே 1 வேகன்சிஸ், கோஆப்ரேட்டிவ் ஆடிட், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட், ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட், சுகர். அடுத்து தமிழ் எட்டிமாலஜிக்கல் அண்டு டிக்ஷனரி அண்ட் ப்ராஜெக்ட், வெல்ஃபேர் ஆஃப் நான் ரெசிடென்ஷியல் தமிழ்ஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். அடுத்து ட்ரைனிங். அடுத்து சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அடுத்து தமிழ்நாடு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லேபர் ஸ்டடீஸ். அடுத்து டிஎன் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80 வகையான டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. ஓகேங்களா. நமக்கு தெரிஞ்சது ஒரு 10 அல்லது 20 தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இத்தனை வகையான டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ வேகன்சி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இதே மாதிரி டைப்பிஸ்ட் ஸ்டெனோவுக்கு அடுத்து நீங்கள் கேட்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். அதுவும் நம்ம வந்து வெளியிடுவோம். ஓகேங்களா. இது மாதிரி உடனே டைப்பிஸ்ட்டு கேட்பீங்க,
ஸ்டெனோவுக்கு கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா டைம் எடுக்குது. ஓகேங்களா? நிறையா ரோஸ் வந்து ரிமூவ் பண்ணணும், நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? கொஞ்சம் இதுக்காக உட்காந்து ஒர்க் பண்ணி ஆகணும். இப்போ டெஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் தரேன். டெலகிராம் குரூப்போட லிங்க்கு, நம்மளோட டெலகிராம் பேஜ் தான். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு குரூப்பு, அதுக்குள்ளே நீங்கள் வந்துக்கோங்க. அதில் எல்லா வீடியோஸும் போஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் ரிசல்ட்டு, சிவி இது சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுப்போம். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 9000 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.